கடத்தி செல்லுதல் பற்றிய கனவு பலன்கள். நீங்கள் யாரையாவது பலவந்தமாய் கடத்தி செல்வது போல் கனவு கண்டால் நீங்கள் நினைத்த காரியம் ஒன்று நடக்கப் போகிறது. அதே சமயத்தில் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வேண்டாமென்றால் நீங்கள் செய்து முடிக்க ஆசைப்படுகிற அந்த காரியத்தை கைவிட்டு விட வேண்டும். உங்களை யாராவது பலவந்தமாய் கடத்தி செல்லுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு இறைவன் திருவருள் துணை நிற்கிறது. அதற்கு அடையாளம் நீங்கள் செய்யும் மாபெரும் ஒரு தவறு உங்களுக்கு நன்மையாய் முடிய போகிறது. ஆனால் முதலில் நீங்கள் அந்த தவறு காரணமாக விளையக்கூடிய சில துன்பங்களுக்கு ஆளாகியே தீர வேண்டும். முடிவில் அதே துன்பங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையையும் முன்னேற்றத்தையும் தந்துவிடப் போகின்றன. ஆகையால் எத்தகைய துன்பத்தையும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் 1 வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு 1 மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்திக் கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.